தலையில் நீர் கோர்த்துக்குது, தலை ரொம்ப பாரமாக இருக்குது, தலைவலியாக இருக்குது, அடிக்கடி சைனஸாக இருக்குது அப்படின்றவங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான தைலம் இது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விஎஸ் மோகன் அப்படின்ற ஒரு சித்த மருத்துவரோட அனுபவ மருத்துவம் அப்படின்ற புத்தகத்திலிருந்து எடுத்தது. இந்த புத்தகத்தை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையுமே கொடுத்துருக்கேன். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகம் எங்கே கிடைக்குதுன்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இவர் வந்து சித்த மருத்துவர்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். இவரோட ஒரு சில புக்குக்கெல்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடியே பே பண்ணி இன்னும் அந்த ஜெராக்ஸ் காப்பி கிடைக்காம வெயிட் பண்ணுறோம். அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கார் சித்த மருத்துவத்தில். இந்த குறிப்புகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கொடுத்து ஒரு அனுபவமான குறிப்பு. ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து இதை எப்படி காய்ச்சணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து 1/2 லிட்டர் மேக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அளவு கொடுத்துருக்காங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நிறைய பேருக்கு இந்த கோல்டு இதெல்லாம் இருக்கிறனால கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் எங்கிட்ட கேட்டிருக்கிறனால நாங்கள் ஒரு 750 ml காய்ச்சிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 150 கிராம் வந்து சதக்குப்பையை வந்து அளவாக எடுத்துட்டு அந்த இதுக்கு வந்து 1.5 லிட்டர் தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து கொதிக்க வச்சுருக்கோம். நீங்கள் வந்து அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், ஒரு மிதமான ஃப்ளேமில் தான் வச்சுருப்போம். எந்த ஒரு பொருள் எந்த ஒரு தைலம் நாங்கள் சொன்னோன்னாலும் கண்டிப்பாக அதை மிதமான ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். அப்போனா தான் அதோட முழு எசன்ஸும் நீங்கள் வந்து அந்த ஆயிலில் இறங்கும். இல்லை நீங்கள் ஃப்ளேமை ஹையாக வச்சுட்டிங்க அப்படின்னா தண்ணி டக்குன்னு வற்றிரும், ஆனால் வந்து அதோட ஃபுல் எசன்ஸும் அதில் இறங்காது. அதனால் பாருங்கள், நாங்கள் மிதமான தீயில வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி வந்து சுண்டுது, நடுவில் மட்டும்தான் வந்து கொதிக்குது பார்த்திங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் வந்து 30 கிராம், வெள்ளை மிளகு 15 கிராம், கஸ்தூரி மஞ்சள் 15 கிராம், இதை 3ஐயும் சரியான அளவில் எடுத்து அதையும் இடித்து நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம். இது வந்து இப்போ பாதியாக சுண்டுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சதக்குப்பை எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த பாதியாக சுண்டுன அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இடித்து வச்ச கருஞ்சீரகம், வெள்ளை மிளகு, கஸ்தூரி மஞ்சள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணுறோம். ஆக்சுவலாக அதில் நல்லெண்ணெய் போட்டிருக்காங்க, தேங்காய் எண்ணெயிலையும் இதை காய்ச்சலான்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல வின்டர் சீசன் அப்படின்றனால நாங்கள் நல்லெண்ணெய் இல்லாமல் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சிரும். ஸோ தேங்காய் எண்ணெயை வந்து நான் 750 ml வந்து அதில் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு திருப்பியும் மிதமான தீயிலேயே வந்து இதை நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கம்ப்ளீட்டாக இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி, அந்த நம்ம போட்டிருக்க கருஞ்சீரகம், வெள்ளை மிளகு, கஸ்தூரி மஞ்சளில் இருக்கக்கூடிய மொத்த எசன்ஸும் அந்த ஆயிலில் நல்லா இறங்கணும். நல்ல அரோமா வந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நிறைய பேர் இந்த வீடியோவெலாம் பார்த்துட்டு நீங்களே செஞ்சு தருவீங்களான்னு கேட்குறீங்க. ஒரு சில விஷயங்களை நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு தர்றோம். ஏன்னா அது வந்து பெரிய ப்ராசஸாக இருக்கிறதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். அதனால தான் ஹேர் ஆயிலெலாம் சேல்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்களே செய்ய ஆரம்பிங்க. அப்போனா தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் ஒரு பழக்கமாக மாறும். இதை வந்து எப்படி வந்து பதம் செக் பண்ணுறது அப்படின்னா, ஒரு கத்தியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் பண்ணி அதில் வந்து நான் அந்த ஆயிலை விடுறப்போ அந்த புஸ் அப்படின்ற ஒரு சவுண்டே வராமல் அது வந்து ஆயில் நல்லா போச்சு அப்படின்னா பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். பதம் வந்தோடனே சூடாக இருக்கையிலேயே அதை வந்து வடிகட்டிடுங்க. அப்படி இல்லாட்டினா அந்த பக்கில் வந்து நிறைய எண்ணெய் உறிஞ்சிக்கிறோம். நாங்கள் வந்து 750 ml ஊற்றினோம், எங்களுக்கு 720 ml வரைக்கும் கிடச்சிது. ஸோ இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எங்களுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.